திருச்சியில் ஆதாரை புதுப்பிக்கும் பணிக்காக ஆதார் மையங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். இந்நிலையில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆதார் மையத்தில் புதுப்பிக்க முடியாது என திடீரென அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதலே 2 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் தவித்தனர். சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி சிரமத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பெற்றோருக்கு பேர் கீழே வரணுங்கிறாங்க, பிள்ளைங்க பேர் மேலே இருக்குனுங்கிறாங்க. அந்த இனிஷியல் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் இருக்குது. இது ஸ்கூலில் போனோம்னாக்க பேர் திருத்தம் மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம அலைய வேண்டியா இருக்குது. அந்த சின்ன விஷயத்துக்கு வந்தமாக்க மணிக்கணக்கில் செலவு ஆகுது, டைம் ஆகுது. இப்போ நான் ஸ்கூலில் போயிட்டு தான் பாப்பாவில் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்க. கூப்பிட்டு பேர் திருத்துக்காருன்னா இப்போ பார்க்கணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக மாட்டேங்குது. 1 மணி நேரம் தான் டைம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது வயசானவங்களாம் வேற இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு. இது ஒரு முகாம் போட்டிருந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒரே இடத்துல இது பண்றதுனால பாவம் வயசானவங்களாம் உட்காந்துருக்காங்க, சின்ன குழந்தை பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 2-3 இடத்துல முகாம் போட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு அங்கங்கே இது பண்ணி ஆதார் கார்டு இது பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். இது ஒரே இதனால கிட்டத்தட்ட பாவம் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் 1 hour மார்னிங் வந்தவங்கெல்லாம் பாவம் இன்னும் போகல. நான் 1 hour ஆச்சு, இன்னும் இதாகலை. நகரவே இல்லை, அப்படியே இருக்கு. கும்பல்லாம் அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு மணிக்கணக்கில் ஆகுது. மணிக்கணக்கில் ஆகுறது இல்லாமல் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா பரவாயில்லைங்களாம். இப்போ வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களாம் எங்களால் இங்கே மாற்றுறதுக்கு ரொம்ப அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மூலியமாக முகாம் போட சொல்லுங்கள். ஆரம்பத்தில் எப்படி எங்களுக்கு ஆதார் கார்டு புதுப்பிச்சு கொடுத்தீங்களோ அது மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆதாரை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய மக்களின் முக்கிய அடையாள ஆவணங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆதார் அட்டை பள்ளி, கல்லூரி, வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றில் தேவைப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஆதார் அட்டை புதுப்பித்தல் பணிக்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதியுடன் முடிவடைவதாக தகவல் வெளியானது. இதனால் ஆதார் மையங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். பெண்கள், முதியவர்கள் என ஆதார் மையங்களில் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து கைரேகை, கண் கருவழி அடையாளங்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆதாரை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.